Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Hierarchical clustering. இங்க நம்ம ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்றோம், அதர்வைஸ் சென்ட்ராய்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இங்க நம்ம hierarchical clusteringல we are not making use of the scatter plot. We are going to make use of histogram மாதிரி தான் பார்க்க போறோம். There are two basic distinctions of this algorithm based on their approach. Two approaches தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். agglomerative hierarchical clustering, இது வந்துட்டு bottom to up approach ஃபாலோ பண்ணுது. So decision tree மைண்ட்ல இருக்கு இல்லையா, அந்த decision tree மாதிரி தான். decision tree வந்துட்டு டாப் டு பாட்டம் அண்ட் பாட்டம் டு டாப் கூட நம்ம போகலாம். ஸோ பாட்டம் டு அப் டாப் போகிறது வந்துட்டு agglomerative hierarchical clustering அன்னிட்டு. ஹைரார்ச்சி நேம்ல இருக்கு பாருங்க, இட் இஸ் லைக் ஜஸ்ட் லைக் a decision tree என்ற மாதிரி. divisive hierarchical clustering, this will follow top to bottom approach. ஸோ நம்மளோட கான்செப்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா agglomerative hierarchical clustering தான் யூஸ் பண்ண போறோம். சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா, இங்க வந்துட்டு கே மீன்ஸ்ல எல்போ மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். மீன்ஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா எத்தனை குரூப்ஸா நம்ம டிவைட் பண்ணிக்கணும்ன்றது இந்த எல்போ மெத்தட் யூஸ் பண்ணி சொல்றோம். இங்க நம்ம எப்படி சொல்றோம்னா, பேஸ்ட் ஆன் திஸ் டயக்ராம் எத்தனை குரூப்ஸா நம்ம டிவைட் பண்ணிக்க போறோம்ன்றது சொல்றதுதான் இந்த டூ டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் சொல்றது. அக்ளோமெரேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி கிளஸ்டர் எத்தனை கிளஸ்டர்ஸ் வேணுமோ சொல்லலாம். டிவிசிவ் ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங்ல எத்தனை குரூப்ஸ் டிவைட் பண்ணணும்ன்றது கூட சொல்லலாம். இதுல நம்ம அக்ளோமெரேட்டிவ் ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. மீன்ஸ் நீங்க என்ன பண்றீங்களா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 100 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம், 2 டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம குரூப் பண்ணிக்கிட்டே வரும். சோ ஒன்ஸ் குரூப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஃபைனல் டேட்டா பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு குரூப்பா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு குரூப்பா எடுத்துக்கிறோம். இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸ் குரூப்பா எடுத்துக்கிறோம். இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு குரூப்பா எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், டோட்டல் 4 குரூப்ஸ் இருக்கு. இப்போ இந்த குரூப்ஸ் திரும்பி நம்ம இது பண்ண போறோம். மீன்ஸ் இந்த 2 பாயிண்ட்ஸ் ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அகைன் ஒன் மோர், மீன்ஸ் இந்த குரூப்புக்கு நியரா இருக்கிற ஒரு பாயிண்ட் டோட்டல் ஒரு குரூப்பா எடுத்துக்க போறோம். So what I mean to say here is, just to see here, for example, இப்போ நம்ம கிட்ட data points இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. Let us draw one graph here. So I'm having data points இந்த மாதிரி இருக்கு. So data points இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கு data points. So இப்போ first நம்ம என்ன பண்ண போறோம்னா, nearest points data points group பண்ணிக்கணும். So இந்த 2 points நியரா இருக்க இந்த 2 கம்பேர் பண்ணும்போது, so you just group these 2 points. நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் குரூப் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ஸ் குரூப்பா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, இந்த இது ரெண்டு நியரா இருக்கா, இல்ல தொலைவே தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு தான் குரூப்பா இருக்குது. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், you are going to group these complete குரூப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி குரூப் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஐட்டம் ஒரு குரூப்புக்கு சம்பந்ததுன்றோம். சோ இங்க இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் கூட இந்த குரூப்புக்கு நியராவே இருக்கிறதுனால this is going to one group. So இந்த 2 groups ஒரே குரூப்பா பண்ண போறோம். The total group, this is the root. இந்த ரூட்ல நமக்கு எத்தனை childrens இருக்கு, 2 childrens இருக்கு. இந்த இது ரூட் ஆக போகும். இந்த ரூட்ல இது ஒரு ரூட், இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு. அதே மாதிரி இது ஒரு ரூட் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு சைல்டு, இது ரூட், இது ரூட் ஆயிடும். சப் ட்ரீ இது ரூட் ஆச்சுன்னா இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு. இது ஒரு ரூட் ஆச்சுன்னா வந்துட்டு இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு, அந்த மாதிரி. So this is like a tree. So in the points in the groups use பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், for example இது P1 point, இது P2 point, இது P3 point, P4, P5, P6, P7 எடுத்துக்கோங்க. இங்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. P1, P2, P3, P4, P5, P6, P7. So இந்த 2 points ஒரு குரூப்பா இருக்குதுனால I'm going to draw one histogram. Next P3, P4 அது ஒரு குரூப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்னு குரூப் எது பண்ணிருக்கீங்க நீங்க, P2, P1, P2, P5 ஒரு குரூப்பா இருக்கு. மீன்ஸ் இந்த ரெண்டுமே ஒரு குரூப்பா இருக்கிறது, ஒரு குரூப் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் P3, P4, P6, P3, P4, P6ன்றது ஒரு குரூப். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே ஒரு குரூப் ஆயிடுச்சு. இப்ப இந்த குரூப் வந்துட்டு P6, 7 கூட கம்பைன் ஆகுது. மீன்ஸ் இது ஒரு குரூப், இது டோட்டலா ஒரு குரூப்.
இப்போ நெக்ஸ்ட் டோட்டலா ஒரு குரூப் ஆயிடுச்சு. ஓகேவா? திஸ் கம்ப்ளீட் இஸ் ஒரு குரூப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எத்தனை கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்றீங்களா, you are going to draw one horizontal line where you are having a longest vertical line. நம்மளுக்கு எங்க லாங்கஸ்ட் வெர்டிக்கல் லைன் இருக்குமோ இந்த கம்ப்ளீட் கிராஃப்ல, அந்த லைன் மேலுக்கு ஒரு லைன் டிரா பண்ண போறீங்க. சோ லைன் டிரா பண்ணும்போது எத்தனை வெர்டிக்கல் அந்த ஹாரிஜான்டல் லைன் மேல எத்தனை நம்மளுக்கு லைன்ஸ் எத்தனை நம்பர் வெர்டிக்கல் லைன்ஸ் பிளாட் ஆகுமோ that many clusters you have to choose. எத்தனை clusters choose பண்ண போறோம்? We are going to make use of 3 clusters பண்ணிட்டு. புரியுதமா? So this is what hierarchical clustering. இது டீடைல்டா நம்ம அந்த தியரி பிபிடில வொர்க் அவுட் பண்ண போறோம். So இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இதுல வந்துட்டு பாட்டம் டு டாப் அப்ரோச் தான் அக்ளோமெரேட்டிவ் அப்ரோச். அதே டாப் டு பாட்டம் வந்துட்டு டிவிசிவ் அப்ரோச். சோ இங்க பாத்தீங்கன்னா அக்ளோமெரேட்டிவ் ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங் பண்ணிட்டு இருக்கறதுனால நம்ம இது டீடைல்டா லேர்ன் பண்ண போறோம். சோ இங்க நான் கொடுத்திருக்க பாருங்க வென் டயகிராம் ஆஃப் தி கிளஸ்டர் டேட்டா. சோ இங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா, இங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா டோட்டலா 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், 4, 5, 6, 7, 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 8 பாயிண்ட்ஸ்ல நியரஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப் டிசைட் பண்ணிருக்கேன். இந்த x3, x2 நியரா இருக்கதா அது ஒரு கேட்டகரி, x4, x5 ஒரு கேட்டகரி, x6, x7 ஒரு கேட்டகரி. சோ இப்போ இந்த 2 குரூப்ஸ் ஒரே கேட்டகரியில இருக்குது. சோ இது மாதிரி சோ அது மாதிரி நம்ம சொல்லிருக்கிற மாதிரியே கேட்டகரிஸா இருக்கு. இந்த வென் டயகிராம் பேஸ் பண்ணிக்கிட்டு you are going to draw one histogram. இங்க நம்ம histogram என்ற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். Instead of that we will make use of the name called dendrogram. என்ன நேம் யூஸ் பண்றோம்? dendrogram என்ற டெர்மினாலஜி வேர்ட் யூஸ் பண்ண போறீங்க. சோ இங்க பாருங்க, here each observation is initially considered as a cluster of its own. Means இங்க ஒரு பாயிண்ட் ஒரு குரூப்பாவே ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்றோம், which is nothing but அது ஃபைனல் நோட் ன்னு சொல்றோம். ஃபைனல் நோட் இஸ் நத்திங் பட் அ லீஃப் நோட் ன்னு சொல்றோம். அது திரும்பி பார்ட்டிஷன் ஆகாது, ஸ்பிளிட் ஆகாது. சோ எப்ப ஸ்பிளிட் ஆகாதோ தட் இஸ் த லாஸ்ட் நோட் which will call it like a leaf node. சோ இனிஷியலா எவ்ரி பாயிண்ட்ன்றது லீஃப் நோட கன்சிடர் பண்றோம். then the most similar clusters are successively merged until there is just one single big cluster. நம்ம ஒன்னொன்னா நியரஸ்ட் பாயிண்ட்ஸ் செக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப்பா செலக்ட் பண்ணிக்கிறோம். அது எப்ப வரைக்கும் பண்றோம்? எல்லாமே ஒரே கிளஸ்டரா ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டே போகிறோம். எப்போ ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகுதோ அந்த கிளஸ்டர்ன்றது என்னன்னு சொல்லணும்னா மெயின் சொல்றோம். தட் இஸ் கால்டு ரூட் நோட்னு சொல்லிடுறோம். ரூட் தட் மீன்ஸ் டாப் மோஸ்ட் நோட் இருக்கும் பாத்தீங்களா, தட் இஸ் வாட் அ ரூட் நோட். சோ அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்காது. இது எல்லாமே லீவ்ஸ் பாட்டம்ல இருக்கிறது. இங்க மேல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இங்க அக்ளோமெரேட்டிவ் அப்ரோச் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால we are using bottom to top, means childல இருந்து parent கிட்டக்கு வந்துட்டு இருக்கிறதுனால. so this is the root node. இதுதான் root node டாப்ல இருக்கு பாத்தீங்க. இது நானே இங்க ரிவர்ஸ்ல உங்களுக்கு காட்டிருக்கேன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்காக. so லீஃப்ல இருந்து நம்ம வந்துட்டு ரூட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். this is ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது this is a bottom to top approach தான். ஓகேவா? so bottom to top approach. So this hierarchy of clusters is represented as a tree. இந்த tree மாதிரி தான் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்றோம். அந்த tree நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா dendrogram ன்னு தான் சொல்ல போறோமா. என்னன்னு சொல்றோம்? dendrogram. ஓகேவா? So next நீங்க பாருங்க, what are the steps that we are going to follow ன்றத பார்க்க போறோம். So the working steps of this algorithm are as follows. I have taken 6 data points. 6 data points இருக்கு என்கிட்ட. இந்த 6 data points இனிஷியலா ஒரு குரூப்பாவே எடுத்துக்கணும். மேக் ஈச் டேட்டா பாயிண்ட் as a single point cluster. இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப் மாதிரி செப்பரேட்டா எடுத்துட்டேன். இது அப்ப என்ன ஆகுது? எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குமோ அத்தனை கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்க 6 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால 6 குரூப்ஸ் ஆயிடும், 6 கிளஸ்டர்ஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? you need to group it together. எப்படி பண்றீங்க பாருங்க. take the 2 closest data points and make them one cluster. சோ இங்க பாக்கும்போது க்ளோசஸ்ட் பாயிண்ட்ஸ் இங்க 2 இருக்கிறதுனால சேம் கிளஸ்டர் ஆக நான் சேம் கலர் போட்டுட்டேன். சோ திஸ் இஸ் ஒன் குரூப். எப்போ பாயிண்ட்ஸ் ஒரு குரூப் ஆகுமோ அப்போ நம்மளோட குரூப்ஸ்ன்றது n-1 கிளஸ்டர்ஸ் ஆகுது. சோ இனிஷியலா 6 இருந்துச்சு. எப்போ நம்ம 2 பாயிண்ட்ஸ் க்ளோசஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் பண்ணணும் நம்ம. சோ 2 ஒரு குரூப்பை பண்ணும்போது 5 குரூப்ஸ் ஆகுது. 1 2 3 4 5 குரூப்ஸ். தட் இஸ் n-1 கிளஸ்டர்ஸ். ஓகே, சோ அதே மாதிரி until
எல்லாமே சிங்கிள் குரூப் ஆகுற வரைக்கும் நம்ம குரூப் பண்ணிக்கிட்டே போகிறோமா. ஸோ அகைன் இந்த 2 கிளஸ்டர் இந்த 2 பாயிண்ட்ஸ் நியரஸ்ட் பாயிண்ட்ஸ் ஒரு குரூப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ n-2 ஆக போகுது. இதுக்கு முன்னாடி 5 இருந்துச்சா, டோட்டலா 6 குரூப்ஸ். இப்போ நம்ம 2 குரூப்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, 6 - 2 is 4 குரூப்ஸ். 1 2 3 4 குரூப்ஸ் ஆச்சு. ஸோ இது கண்டினியூயே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போறீங்க until you get the one cluster. எல்லாமே ஒரே குரூப் வர வரைக்கும் நீங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டே போறீங்க. So once it is done, what you have to do here is, இங்க பாருங்க, see in k-means clustering we use elbow method for selecting the number of clusters. For hierarchical clustering we use a dendrogram. என்ன யூஸ் பண்றோமா, dendrogram யூஸ் பண்றோம் to find number of clusters. So இங்க நம்ம சேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்திருக்கேன். டோட்டல் 6 பாயிண்ட்ஸ். So first 2 பாயிண்ட்ஸ் ஒரு குரூப், நெக்ஸ்ட் 4 5 ஒரு குரூப், நெக்ஸ்ட் இந்த 1 2ன்றது 3க்கு நியரா இருக்கிறதுனால 1 2 the 3க்கு ஒரு குரூப் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த 4 5 6க்கு நியரா இருக்கிறதுனால 4 5 6க்கு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஒரே குரூப் ஆகணும்ன்றதுக்காக இந்த கம்ப்ளீட் ஒரே குரூப் ஆயிடுச்சு. Okay, so the root of the tree is the unique cluster that gathers all the samples, the leaves being the clusters with only one sample. Leaf அன்றது ஒரே சாம்பிள் இருக்கும், ரூட் அன்றது எல்லாமே கேதர் பண்ணி வெச்சிக்கும். ஓகேவா, நம்ம எப்படி எத்தனை நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் இங்க இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, just by drawing the horizontal line on the longest vertical line. So பாருங்க, the decision of the number of clusters that can be best depict different groups. Okay, different groups that can be, so that can be chosen by observing the dendrogram. Dendrogram use பண்ணிட்டு தான் செக் பண்ணிட்டு தான் நம்ம எத்தனை number of clusters decide பண்ண சொல்ல போறது. See, the best choice of the number of clusters is the number of vertical lines in the dendrogram. Okay, cut by a horizontal line that can traverses the maximum distance vertically without intersecting the cluster. நம்ம லைன் டிரா பண்ணும்போது இன்னொரு கிளஸ்டர் மீன்ஸ் இன்னொரு குரூப்புக்கு டச் ஆகக்கூடாது, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அது குரூப்புக்கு டச் ஆச்சுன்னா that is not correct. இங்க பாருங்க, நான் இங்க டிரா பண்ணும்போது this is the longest line, so this is not correct. Actually நான் டிரா பண்ணிருக்கிறது கரெக்ட் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இது லாங்கஸ்ட் லைன் தெரிஞ்சிச்சிங்க. இங்க லாங்கஸ்ட் தெரிஞ்சப்போ நம்ம இங்க ஹாரிசான்டல் டிரா பண்ணும்போது இன்னொரு குரூப்புக்கு டச் ஆகக்கூடாது. சோ இப்போ இது மட்டும் தான் நம்மளோட கிளஸ்டர்ஸ். எத்தனை கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், 2 கிளஸ்டர்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணலாம். திஸ் இஸ் ராங். ஆக்சுவலி எதுக்காக ராங்னா, நம்ம இன்னொரு குரூப்புக்கு டச் ஆகுற மாதிரி ஹாரிசான்டல் லைன் போடுறோம், அந்த மாதிரி போடக்கூடாது. லாங்கஸ்ட் வர்டிகல் லைன் இதுவே தான். சோ இந்த லாங்கஸ்ட் வர்டிகல் லைன் மேல ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணணும். அது டிரா பண்ணும்போது இன்னொரு குரூப்புக்கு டச் ஆகக்கூடாது, மீன்ஸ் இன்னொரு லைன் மேல டச் பண்ணக்கூடாது. ஓகேவா, சோ அப்ப இங்க நம்ம டிரா பண்ணுது there are 2 clusters, 2 vertical lines இருக்கிறதுனால you have to create k is equal to 2 groups ஆ டிவைட் பண்ண போறீங்க. புரியுதமா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன சொன்னனும்? so this is what about a hierarchical clustering. understood ஆச்சா இது எல்லாருக்குமே? yes, is this clear? Yes, so let's code this algorithm. So same நான் வந்துட்டு மால் கஸ்டமர் டேட்டா செட் எடுத்திருக்கிறேன். அந்த டேட்டா செட் மேல அங்க வந்துட்டு k means algorithm யூஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்துட்டு hierarchical clusteringல agglomerative clustering algorithm தான் hierarchical clustering algorithm யூஸ் பண்ண போறேன். So மால் கஸ்டமர் டேட்டா செட் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவைப்பட்டிருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த டேட்டா செட் ரீட் பண்ணிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் 5 rows டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். கஸ்டமர் ஐடி, ஜெண்டர், ஏஜ், annual income, spending score. So this is a unlabeled data, means unsupervised learning காக யூஸ் பண்ணிருக்கிற டேட்டா செட், so that there will be no output column in this. So இப்போ இதுல null values இருக்கான்னு செக் பண்றேன். there is no null values. இப்போ இங்க நான் என்ன பண்றேன்னா, you have to decide which column you should choose. ஓகேவா, சோ எந்த காலம்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டு அதோட ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் இங்க வந்துட்டு annual income and spending score யூஸ் பண்ண போறேன். சோ இங்க 0 1 2 3 4. சோ என்னோட எக்ஸ் வேரியபிள்ல இந்த 2 rows இந்த 2 columns தான் எடுத்துட்டு இருக்கேன். அதுல எல்லா காலம்ஸ் வேணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி எழுதிருக்கேன். டேட்டா செட்ல I log all columns, only third column fourth column இருக்கிற வேல்யூஸ் மட்டுமே கொண்டு வரலாம். நீங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸா
அது என்ன டேட்டா செட் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது லாஸ்ட் ப்ரீவியஸா படிச்சிருக்கிற அல்காரிதம் என்னது கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம்ல நான் ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸ் டிராப் பண்ணிட்டு ரெஸ்ட் காலம்ஸ் எக்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட் வேஸ்ல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் காலம்ஸ்ன்றது. இங்க நான் இந்த 3 and 4th காலம் மட்டும்தான் வேணும்ன்ற மாதிரி இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸோ எக்ஸ் வேரியபிள பார்க்கும்போது ஆனுவல் இன்கம் காலம் அண்ட் ஸ்பெண்டிங் ஸ்கோர் காலம் மட்டும்தான் இங்க இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் we are going to visualize that data. அந்த டேட்டா வந்து நான் விஷுவலைஸ் பண்ண போறேன். எதுக்காகனா எத்தனை கிளஸ்டர்ஸ் நான் எனக்கு வேணும்ன்ற சொல்றது எது சொல்லும் நம்மளுக்கு இந்த டெண்டோகிராம் கரெக்டா. சோ இந்த நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்கைபைல இருந்து கிளஸ்டர் டாட் ஹைரார்ச்சின்றது இம்போர்ட் பண்ணிட்டோமா அதுக்கு ஒரு ஷார்ட் நேம் SCH கொடுத்துட்டேன். இந்த டெண்டோகிராமுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல வந்துட்டு இங்க என்ன பண்ணிருக்கேன் லிங்கேஜ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மெத்தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இது எல்லாமே நீங்க எந்த டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க டெண்டோகிராம் டிரா பண்ணணும்ன்றது இந்த மெத்தட் சொல்லிடும். அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஜஸ்ட் யூசிங் த மெத்தட் ஆஸ் வார்ட். ஸோ டைட்டில் வந்துட்டு டெண்டோகிராம், எக்ஸ் லேபிள்ல வந்துட்டு கஸ்டமர்ஸ், ஒய் லேபிள்ல வந்துட்டு யூக்ளிடியன் டிஸ்டன்சஸ். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஜஸ்ட் சி ஹியர் இந்த நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸ்க்கு எல்லாத்துக்குமே குரூப்ஸ் பண்ணிடும். ஸோ குரூப்ஸ் இது எல்லாமே லீஃப் நோட்ஸ். இங்க லாஸ்ட்ல இருக்கிறது தான் ரூட் நோடு. இப்போ இங்க லாங்கெஸ்ட் எது இருக்குமா இங்க லாங்கெஸ்ட் வர்டிக்கல் லைன் எது இருக்கு நம்மளுக்கு இங்க லாங்கெஸ்ட் வர்டிக்கல் லைன் இஸ் திஸ் ஒன். நீங்க எப்போ ஒரு ஹாரிஜான்டல் லைன் டிராப் பண்றீங்களோ இது மேல ஜஸ்ட் see here இப்போ நாங்க இப்போ இந்த ரெண்டுத்துல எதனா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஐ அம் கோயிங் டு டிரா ஒன் ஹாரிஜான்டல் லைன். ஒரு ஹாரிஜான்டல் லைன் டிரா பண்ணும்போது இன்னொரு குரூப்புக்கு டச் ஆகக்கூடாது. சோ டச் ஆகக்கூடாது இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. சோ இப்போ நம்ம ஒரு ஹாரிஜான்டல் லைன் டிரா பண்ணும்போது 3 points வந்திருக்கு இல்லையா சாரி 3 points you are getting 3 points 1 2 3. so you just create 3 clusters. so அப்ப k is equal to 3 ன்னு கொடுத்துக்கோங்க ஓகேவா. சோ இங்க நெக்ஸ்ட் நமக்கு இங்க 3 கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு. நம்ம இந்த டெண்டோகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் எத்தனை குரூப்ஸா டிவைட் பண்ணிக்கணும்ன்றதை டிசைட் பண்ண போறோம். சோ நம்மளுக்கு இங்க ஹாரிஜான்டல் லைன் டிரா பண்ணும்போது எத்தனை வர்டிக்கல் லைன்ஸ் அங்க இன்டர்செக்ட் ஆயிட்டு இருக்குன்னா 3. சோ 3 கிளஸ்டர்ஸ் நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ்ன்றது டிவைட் பண்ண போறோம். சோ இது டிவைட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா you are just using agglomerative clustering algorithm. ஓகேவா. ட்ரெயினிங் த மாடல் நம்மளோட மாடலுக்கு ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ agglomerative clusteringன்றது இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ which will follows a bottom and top approach. ஸோ இப்போ நம்ம இந்த agglomerative clusteringல k value n clusters அண்ணா 3 clusters கொடுத்திருக்கேன். மெட்ரிக் வந்துட்டு நீங்க டிஸ்டன்ஸ் மெஷர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிஸ்டன்ஸ் மெஷர் வந்துட்டு யூக்ளிடியன். நம்ம சொல்லியிருக்கிறோம் மேன்ஹாட்டனா யூஸ் பண்ணலாம் யூக்ளிடியன் யூஸ் பண்ணலாம். linkage is equal to word means in order to link that things we will make use of the attribute called word. so next நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்மளோட ட்ரைனிங்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு அவுட்புட்ஸ் ப்ரிடிக்ட் பண்ண போறேன். so once you predicted so predict ஆயிருக்கும். நீங்க வேணும்னா இந்த வேல்யூஸ் இந்த YHC யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுல வேல்யூஸ் வந்திருக்கும். so y_HC கொடுக்கும்போது you are going to see so பாத்தீங்கன்னா 3 categories. so some of the values outputs means நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கிற இண்டிபெண்டன்ட் வேல்யூஸ்க்கு அவுட்புட் பாருங்க. so some of the points வந்துட்டு 0 கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. so இன்னொரு வந்துட்டு 1 கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு some points வந்துட்டு செகண்ட் கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு அவுட்புட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட ரிசல்ட்ன்றது நான் அவுட்புட்ல மீன்ஸ் விஷுவலைஸ் பிளாட் பண்ண போறேன். So same thing நாங்க ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ண போறேன். மீன்ஸ் அந்த பாயிண்ட்ஸோட சைஸ் வந்துட்டு 100 கொடுத்திருக்கேன். கலர் 3 கிளஸ்டர்ஸ் ஆயிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துட்டேன். சோ இங்க 0th cluster is nothing but cluster 1, 1 specifying cluster 2, 2 specifying cluster 3. so இந்த x axisல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காலம் 0th காலம் that is annual income. இந்த y axisல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காலம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் that is means spending score. சோ இது யூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்கேட்டர் பிளாட் கேட்டகரிஸா கொடுத்துறீங்க. சோ ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 3 கேட்டகரிஸ் ஆயிருக்கும் பாருங்க. இது ரெட் கலர் ஒரு கேட்டகரி, ப்ளூ கலர் செகண்ட் கேட்டகரி, கிரீன் கலர் தேர்ட் கேட்டகரி. சோ இந்த கேட்டகரிஸ் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா எந்த டேட்டா பாயிண்ட் எந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்றத நம்ம டிசைட். இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாயிண்ட்ஸ் எல்லாமே எந்த ரோல வந்திருக்கும்ன்றத நம்ம டிசைட் பண்ண போறோம். சோ இந்த வேல்யூஸ் இல்லையா இங்க இருக்கு பாத்தீங்களா first few of the rows வந்துட்டு first கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது.
ஸோ நடுவில் கூட இருக்குமா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? இந்த YHCல தான் இருக்குது. நான் என்ன பண்ண போறேன், இந்த YHCல இருக்கிற வேல்யூஸ் நம்மளோட டேட்டா செட்டுக்கு ஆட் பண்ணிடுறேன். சோ தட் இந்த ரோவோட கேட்டகரி எந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். சோ இங்க பார்க்கும்போது நம்மளோட டேட்டா செட்ல வந்துட்டு 5 காலம்ஸ் இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ எந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது, 0th காலம் 0th கேட்டகரிக்கா இல்லனா ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கா செகண்ட் கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக நான் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்டுக்கு இந்த YHCன்றது ஆட் பண்ண போறேன். பிகாஸ் இதுதான் நம்ம அவுட்புட்ஸ். சோ இங்க என்ன பண்ண போறேன், இந்த இந்த டார்கெட் என்ற காலம் நேம் கொடுத்துறேன். இந்த டார்கெட் காலம்ல இந்த YHCல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே அசைன் ஆயிடும். சோ இது நான் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்ட அப்புறமா செக் பண்ணும்போது இங்க பாருங்க 0 2 1 இருக்கு. சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு மீன்ஸ் 0th ரோ வந்துட்டு கேட்டகரி 1க்கு சம்பந்தப்பட்டிருக்கிற பாயிண்ட். அதே மாதிரி இங்க பாருங்க 195 ரோன்றது செகண்ட் கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த 196ன்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. So just by using these predictions we can say that இந்த ரோட வேல்யூ இந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னுட்டு நம்ம டிசைட் பண்ணிடலாம். So this is what hierarchical clustering. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.